நீர்மோர் சாப்பிடல ஓடுறா போய் கொண்டு வாடா நீர்மோர். ஏய் வாடா சீக்கிரம். சாப்பிட்டு சம்பந்தி தாங்களா? பரவாயில்ல சீக்கிரம் பார்த்துச்சு. ஓகே ஓகே இப்ப வச்சிருங்க. ஏன்னா டிஃபன் சாப்பிட்டு அவங்க போயிடுவீங்க. நான் சொல்றேன். ஐயோ ரிப்பேர் தான் வயித்துல பிச்சை பாத்து பாயிண்ட்ல போடுங்க. பாயிண்ட்ல கை விடுறது ஐயா பேசுறது யார் வைக்கிறது? பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க சம்மதமா? பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க சம்மதமா? என்ன படிச்சுக்கிறாரு? படிச்சாதான் பொண்ணு கொடுப்பீங்களா? இல்ல கொடுக்க மாட்டீங்களா? என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன். பால் சொசைட்டில செக்ரட்டரியா வேலை செய்யறேன். போதுமா? பொண்ணு கொடுக்குறீங்களா? சம்பளம் பால் சொசைட்டில செக்ரட்டரியா? பால் குளிரூட்டும் நிலையத்துல வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். ஓகேவா? அப்புறம் பால் சொசைட்டி பால் குளிரூட்டும் நிலையம் இருக்கு இல்லையா பால் செட்ல, அங்க வந்து பால் சொசைட்டில வந்து செக்ரட்டரியா இருக்கேன். போதுமா? இப்ப பொண்ணை கொடுக்குறியா? கவர்மெண்டல் வேலை தான். சொல்லு. காமாச்சாரியா ஆகாயவாணி அரிய பூமாதேவி அரிய காசி விசாலாட்சி அரிய. மந்திரத்துல இது கூட வருது. சொல்லி இருக்கிறாரு காசி விசாலாட்சி இடையில பூந்து உங்க பாட்டி புள்ளத்தாசி அறியுங்கிறாங்க. சாப்பாடு வெங்காயத்தை அரிய. அது பின்னாடி போய் அறியா போடா. ஆமா சொல்லுங்க. புள்ள உள்ளுடையது, புள்ள உள்ளுடையது, என்னுடையது. சபையில வந்து வெறும் எத்தனை கல்யாணம் பண்ணிருப்பீங்க நீங்க? மாமா இந்த மாதிரி அது விட்டாரு பாரு. நம்ம வர்க்கத்துக்கே கலக்கத்தை ஏற்படுத்தி சும்மா 101 ரூபாய் சபையில வெறும் எத்தனை பாக்க மாத்த விடாது மாமா. பொண்ணுக்கு தாய் மாமா கிள்ளி மாதிரி வச்சாரு பாரு. வெய் மாமா 101 வெய் மாமா. 20 ரூபாய் வச்சுட்டு முட்டா யாகிட்டு இருந்து வாங்கி குடிவர் பண்ணிக்கிறேன். ஏமாமா இன்னும் யாருக்கிட்ட அண்ணன் நம்ம சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? வாங்கி வை மாமா. ஆமா நான் வேற ஜெட்டி இதே நினைப்பாக்குது. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். சின்ன வயசுல பார்த்தேன். ஐயா ஐயா பேரு சொல்லுங்க. சி குமார். பெண்ணுக்கு
தாய்மாமன் சி கே குமார் ஐயா அவர்கள் கிராமத்தை சேர்ந்த விஷார் கிராமத்தை சேர்ந்த பெண்ணுக்கு தாய்மாமன் சி குமார் ஐயா அவர்கள் பெண்ணுக்காக 50 சவர நகையும் 50 லட்சம் ரூபாய் பணமும் செய்து விஷால் கிராமத்தை சேர்ந்த இந்த கிரேட் மேன் ஐயா நான் இந்த சொல்லிட்டு போறேன் காளி என்பர் காளி ஐயா அவர்கள் பிள்ளைக்கு தாய்மாமன் விஷால் கிராமத்தை சேர்ந்த காளி ஐயா அவர்கள் மாப்பிள்ளைக்கு 10 லட்சம் பணமும் 10 செம்பரி அரை கொடுக்கிறார். ஏமா சொல்லு மாப்ள. அத்தா, இப்போ என்ன கொடுக்குறாரு? 10 லட்சம் ரூபாய் பணமா ஆ. கொடுப்பாரோ ஞாபகத்தை போடுமா. இப்பவே வெத்தல பாக்கல 20 ரூபாய் கடன் வாங்கி வச்சாங்க. 20 ரூபாய் தாமதம் பார்த்துட்டு வைனா 20 ரூபாய் கடன் வாங்கி வைக்கிறாங்க. எங்க அம்மா தானே. சரி 10 லட்சம் ரூபாய் சரி. கலந்து போய் 10 செம்மறி ஆடு எதுக்கு? அது தெரியாதா மாப்ள? மாப்ள எங்க அண்ணன் மாங்காய் தோப்பு வச்சுக்கிறார். நீ என் பொண்ணு உன் ஜாப்ல ஓட்டி போய் அங்க விட்டுட்டு நைல உட்காந்து கிடக்கு. அம்மா மாமா மேய்ப்பாரா? என் ராசாத்தி மாமா மேய்க்காத ஆள் யாரு? டேய் அடே உங்க 15 பேரை மேய்க்கும் போது ஆட்டியா மேய்க்க மாட்டேன். இல்ல மாமா ஒரு டவுட் தான். பேசாம உங்களை மேய்க்கிறத விட பேசாம பஸ் ஸ்டாண்ட்ல மாடு மேய்க்கலாம் போகுது. சரி மாலை போட்டனே. மாலை போட்டனே. பெண்ணுக்கு தாய் மாமனும் பிள்ளைக்கு தாய் மாமனும் வந்தாங்க. அவங்க செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செஞ்சுட்டாங்க. அவங்க வயிறறிஞ்சு போன அந்த குடும்ப நிலையமா ஆகையால பாருங்க மாமா தட்சணை தான் எதுவும் வைக்கல கடன் வாங்கி வச்சுட்டாங்க. அந்த வேனுக்கு பின்னாடி டிஃபன் ரெடி ஆகிது. கோயிலுக்கு பின்னாடி சரக்கு கொடுக்குறாங்க. ஏமா எங்க தாய் மாமனுக்கு 2 கொடுக்க சொல்லு. யாரும் தயவு செஞ்சு வெறும் வயிற்றோட போவாதீங்க. பின்னாடி அந்த இடத்துல டிஃபன் ரெடியா இருக்கு. இந்த பின்னாடி வந்து கோயில் பின்னாடி சரக்கு கொடுத்துறாங்க. சாப்பிட்டு வெறுங்கையோடு போவாதீங்க. பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் மொழி வச்சுட்டு போங்க. அது வந்து ஓவர் ஆயிடுச்சுன்னா சாப்பாட்டை மொழி வச்சிருங்க. புரியல ஐயருக்கு சொல்லியாமா போன் போடுறா கால் பண்ணு. நீ என்னடா என் தங்கச்சியை பாக்குற? ஹலோ ஐயருடா தர்மா ஹாஸ்பிடல் ஐயருக்கு போறதா தர்மா ஹாஸ்பிடல் போறதா ஏமா 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 ஏன் கொஞ்சம் போறீங்க குடுக்குறாங்க
பையனப்பா பையனப்பா ஐயா கடைசியில 2 டேய் பையா எங்க கம்பெனில வந்து 5 பேரும் லேடி லேடிஸ்டா அதுல ஒரு ஆள் பாரிஸ் இங்க போயிடுங்க தவறு கேட்டீங்க ஒரு இடமா நீ பேசுறவங்க மத்தாலியா இருக்கும் அவரு கடிங்களா அவரு அது சுத்தமா கேட்டீங்க அவரு கடிச்சா என்ன பண்ணுவேன் நம்பி ரூபா கொடுக்காதீங்கப்பா அவன் செத்தா கூட செத்துருவான் யாரா குள்ள போட்டு பையா தோட பாட்டில அடிப்பேன் பொறுப்பாக்கு பையா ஹலோ ஐயருக்கிறாரா ஐயோ எங்க ஐயர் பொண்ணு பேசுறீங்க ஐயர் பொண்ணு கேளுடா. ஹலோ அம்மா நான் தான் பேசுறேன் நீ தான் பேசுறியா அப்பாங்கிறாராம் அப்பா எங்க சாமா போட்டுக்கிறாங்களா டேய் 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 என்னது அப்பா அம்மா அப்பாங்கறாங்களா? அப்பா அம்மா சாமா போட்டுக்கிறாங்களா புரியலையே. அதாவது கடை வீதிக்கு போயிட்டு சாமான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன சாமான்மா மளிகை சாமான். மனிதம்மா அப்படி அறிவா சொல்லுமா ஏமா எப்பமா அப்படி வாயில அப்படி சொல்றது அதை விட்டுட்டான் சாமான் போட்டுட்டான். அப்பா வராரா அதே எப்போ ஐயோ ஐயோ எப்போ ஐயரு சாமான வர வழியில லாரி அடிச்சு ஐயரு செத்து போட்டாராம் சந்தோஷமா போச்சு டேய் டேய் ஏண்டா சந்தோஷம் அடைபடி யாராவது செத்து போயிட்டாங்கன்னா துக்கத்தோட இருப்பாங்க சந்தோஷம் சொல்லி சிரிக்கிறியா எப்படி நியாயம் யார் செஞ்சது என்ன யாரெல்லாம் செத்துட்டாங்களா வந்து அழுவாங்க துக்கப்படுவாங்க. நீ ஏன் சிரிக்கிற? நான் சிச்சினதார் போய் ஃபுல்லா விட்டேன் அந்த ஐயர்கிட்ட ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு இப்ப 5000 ரூபாய் லாபம் தான் செத்துட்டேன் ஏடா, அப்ப குடுத்தவன் போய் சேர்ந்துன்ற. ஆமா அட படுபாவி, உன்னை நம்பி 4 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிறமாடா. இதுதானே அது கோயிந்தா கோயிந்தா ஆமா நான் வரல ஏன்னா யாராவது ஒரு ஐயர் பாடுறா சீக்கிரமா பழத்தை தோணுதோ ஏன் அவள கோயிந்தா ஆட பாடு டேய் காலங்காத்தால என்னடா சொல்ற டேய் வேற ஐயர் கூட்டோடா. சத்துமாடா ஏங்க போச்சுக்காதீங்க அவரு வர வழியில ஆட்டோ செத்து போட்டாங்க பாவி, ஓ வரவங்களா இந்த நிலைமையா? எப்படா இப்ப கதை நடக்குது? கவலைப்படாதீங்க எனக்கு ஐயர் மந்திரம் தெரியும் டேய், உனக்கு ஐயர் மந்திரம் தெரியுமா? ஆமா எப்படி? தப்பா நினைக்காதீங்க எனக்கும் ஐயர் மந்திரம் தெரியும் எப்படின்னு கேக்குறீங்க எப்படி? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சு பாரு முதல்ல இருந்த சண்டை ஓ, ஐயர் விட்டு வேலை செய்தாங்களா? எங்க அப்பா போச்சு மெட்ராஸ் வேலைக்கு போட்டாரு இந்த பா, அவங்க அம்மா ஐயர் வச்சிருந்தாங்க. ஆமா ஐயர் விட்ட வேலை செஞ்சிருந்தாங்க தான் சொல்றாங்க. அதுக்குள்ளே ஐயர் வச்சிருந்தாங்கன்னு சொல்றியப்பா? ஐயர்ல வேலை செஞ்சு வச்சிருந்தாங்க, வேலை செய்ய. ஓஹோ, எங்க அப்பா போச்சு மெட்ராஸ் வேலைக்கு போட்டாரு எங்க அம்மா ஏன் சும்மா இருக்கணும் எதிர்த்து ஐயர் விடு தானே வேலைக்கு போனாங்க பாரு இந்த ஐயர் வரும்போது போமா எங்க அம்மா பாப்பாரு அப்ப நின்னுட்ட. நான் நின்ட்டேன் பாத்துட்டு நின்னுட்ட. என்ன சரி, ஏண்டா உம்மால அந்த ஐயர் வச்சிருக்கறானே எங்க அம்மா ஐயர் வச்சிருந்தாங்க எல்லாரும் கேட்டு போறோம் ஏய், எங்க அம்மா ஐயர் வச்சிருந்தாங்க அப்படின்னாத்தா, என்ன அப்படின்னாத்தா, புரியல அப்படின்னாத்தா ஜாதி வச்சு. உம்மால ஐயர் வச்சிருக்கியா? வச்சிடல உம்மா தான் அப்ப ஐயர் அம்மா வச்சிருக்கா? ஐயர் வச்சிருந்தாங்க ஐயர் புள்ள நல்ல குடும்பம் நீ. செத்துறா நீ சுத்தர நாடு நாடு எப்படியா பையன் டேய், அண்ணா, அப்ப உனக்கு மந்திரம் தெரியுமா? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. சரி, ஆரம்பி மந்திரம் சொல்லு. டேய் உட்கார டேய் உட்கார டேய், மாலை அச்சி டேய் ஐயோ ஆ. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுமா டேய், படுபாவி எங்கடா கேட்பாங்க? ஹரிச்சந்திரன் கோயிலாண்ட கொண்டு போய் பணத்தை வச்சுட்டு உத்தரவு தானான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இது கல்யாணம் தான் இது. அப்பா நினைக்காதீங்க ஆ. மந்திரம் சொல்றதுக்கு உத்தரவான்னு கேக்குறேன் ஓஹோ, அப்படியா? சரி, ஆரம்பிக்கலாம். ஏப்பா, டேய், மந்திரம் சொல்ல போற எதனா வாரி ஏற்றி உன்ன மெத்திட்டு சொல்லு. ஏங்க ஒரு டவுட் எனக்கு சீமான் மேல சொல்றியா அந்த ஆளுக்கு 3 பொண்டாட்டி அம்மா எனக்கு ஒரு டவுட்
நீ நடக்கு நல்லா கலகலப்பா சந்தோஷமா சிரிச்சுக்கிறீங்க. ஆமா. பொண்ணிய குஞ்சியே பார்த்து ஏய் ஏய் ஏடா அது ரொம்ப அழகு அதை பாத்துக்கறாவோ அப்படி கீழே குஞ்சியே பார்த்து டேய் வெக்கத்தோட குடிஞ்சிருக்கா அப்படியா சித்தாண்டி குடியிருந்தா அண்ணன் கூட சுத்திதான் போ. சரி ஆரம்பி பங்காளிலாம் வந்துட்டாங்களா? பஞ்சாலி எதுக்கா கர்மாந்திரத்தையே ஞாபகம் வச்சுங்க. டேய் உத்தரவாதி காரங்களா இருக்கு டேய். தப்பா நினைக்காதீங்க. நாலு எதுனா ஃபங்க்ஷன் 4 பேர் ஒண்ணா சேரணும். ஆமா. பங்காளி இல்லாம இப்ப எதுவும் டேய் இல்ல. பங்காளிங்க மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் வந்துட்டாங்கடா வந்துட்டாங்களா? எல்லாம் சேவ் பண்ணிட்டீங்களா? அடா நான் படுபாவி கொந்துங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டுங்கற சேவிங் பண்ணி விட்டாங்க. கல்யாணத்துக்கு வராங்க, போட்டோலாம் எடுப்பாங்க, டீசெண்டா வந்துட்டாங்க. ஏய் 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 அது தெரியாது எல்லாரும் தெரியாது பாரு உட்கார்ந்துக்கறாங்க பாரு எப்படி உட்கார்ந்துக்கறாங்க பாரு இது விட என்னடா அழகு வேணும் சீக்கிரம் சொல்றா இல்லம்மா யாரு கை கட்டாதீங்க. கை கட்ட நினைப்பு வேற எங்க போடும். சரி சரி ஐயா யார கை கட்டாதீங்க ஏன்னா குழந்தை பிறக்காதுமா இதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடும் தயவு செஞ்சு யாரும் கை கட்டாதீங்க. ஏனே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி உனக்கு நான் கை கட்டாதுமா கை கட்டாதீங்க. டேய் கை கட்ட போய் தட்டி சிக்கு போட்டு வர்றா டேய் முன்ன வந்து அது மாதிரி அசிங்கமா உட்கார்ந்துக்கற டேய் கம்பெனில குஞ்சு பண்ணி ஏண்டா ஏனே ஐயா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வயதுல புய் பூச்சி எது நிக்கிறீங்க பார்த்து பார்த்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி நல்லா சைட்ட விடுறா. எப்படி செய்ய போறீங்க? குருவே குருவே சாமி குருவே அது கேளு பையா. ஆச்சு போட்டவன், பான்புரா போட்டவன், சிகரெட் குடித்தவன், கொண்டாட்டி தாலி அறுத்தவன் இவெல்லாம் சொர்க்கத்துக்கு போனோமா? ஆச்சு போடாதவன், பான்புரா போடாதவன், கொண்டாட்டி தாலி அறக்காதவன் இவெல்லாம் நரகத்துக்கு போனோமா? ஓகேவா? கேட்டீங்க அம்மா தாலி அரக்கா வரதே கிடையாது. ஏய் மறுப்புல ஏய் தேவல போடா டேய் நீ என்ன சொல்றது? சும்மா வரமாடா யார் அம்மா ஐயே அம்மா வைக்கிற வேலை செய்ய போய்க்கிறியடா சும்மா வரமாடா யார் அம்மா அம்மா கத்தாத உன் வாயே நகலுது. இன்னும் ஏய் ஏய் தொடக்கட்ட ஆச்சு குரலு. கம்பெனி குண்டு ஐயே மோசமான ஐரு 17 கொலை பண்ணிக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஐரு சும்மா தப்பா நினைக்கிறீங்களா? யாரு போட்டி ஆச்சுக்கோ. நேற்று நான் ஒரு வீடு கொடுத்துட்டு போன கடையில் பேசணும். அது எவ்வளோ பெரிய ஐரு தெரியுமா? ஐயா ஐயா அப்படி சொல்லு. அவன் காலை விட்டு அவன் காலை விட்டு நீ ஓவரா பண்ணி ஏய் போட்டு சாராயா மந்திரம் சொல்ல போறேன். கல்யாணம் நடக்க போகுது. எவ்வளோ நாள் நிற்குது? உட்கார ஐயரே ஏன் நடப்பாக்குது நாளைக்கு ஆயிட்டே இருக்கு ஐயர்வாள் உட்காருங்கோ நாளைக்கு ஆயிட்டே இருக்கு நீ தாமா காப்பா ஜக்கம்மா தாயே புள்ளாரம்மா தாயே. வாயை பாருங்க அதுக்குள்ளே வாங்குது. அப்படியே கொஞ்சம் பீப் வைக்காதீங்க. அம்மா லாயிரு புண்ணு புடு வச்சாங்க கொஞ்சம் புடுங்குது பாரு. புடுங்குது ஒண்ணு இல்ல. ஐரா ஓ ஐரா ஏதாவது வச்சு ஆடி நின்று ஆவிட்டு விடுங்க. ஆப்பாவது வச்சு ஆடி என்ன இது வான கும்பிட்டு அம்மா? ஐயோ ஐயோ ஐயரே கல்யாணத்துல வாசனை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு செட் அடிக்கிறியா அம்மா வாசனை நல்லா இருக்கு. ஐரா தாராவது வச்சு பூசு இது வேலைக்கு ஆகாது. இது அடக்கியே ஆகணும் இந்த குசுவை. குசு அடிக்கலாமா? அதான் அம்மா குசு அடிக்கலாமா? ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொன்னா இந்த குசு நின்றதும் சொல்றா சொல்றா தீம் தலாக்கு துவளதோ தாம் தலாக்கு தகிர்தோ தீம் தவாக்கு ஜம்ஜம் ஓம் குசிக்கிறதோ ஓம் குசிக்கிறதோ ஓம் குசிக்கிறதோ குபக் ஆ குசு குபக் ஆ குபக் ஆ குபக் சரியா போச்சா ஐயோ
நின்றுக்கோ. பரமோக்கு எங்க போவ டேய் சீக்கிரம் சொல்லியா நேத்து உத்திய வேண்டாம் மாமா பட 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 பா பா மாலை பிடிங்க நான் சொல்ல போறேன் இல்லாமா ஓ இங்களா நம்ம ஜவாய் நம்ம ஓ ஓ நம்ம எங்க படை ஓய் நம்ம எங்க படை ஓய் யா பொண்டாட்டி நல்லா ஏன்டா ஏன் உன் முன்னாடி இவ்வளவு அழகா இருப்படா இங்க நாடா ஓயனா ஐயா என்னங்க நிறுத்து. நான் நிரோத்தல போறது இல்ல நாம நிரோத்து போறது இல்ல அதெல்லாம் கூட உனக்கு கேக்குதா? நீ தான் சொன்ன நான் ரவுடி நான் எல்லாமே போடுவேன் இவளே போடுவேன் டேய் யோ ஓ ஏயா ஏமா புரியல யோ ஓ இப்ப மந்திரம் சொல்லி அச்சதை எங்க போடுவாங்க? யாக குண்டத்துல போடுவாங்க. அப்பா நினைக்காதீங்க நீங்க யாக கூட்டம் இல்ல ஓஹோ. அதனால நான் ஓம கூட்டத்துல போட்டுக்கிறேன் ஓடுடா ஆமா சரி மந்த சொல்லிடலாமா நடுபாவி என்ன சாப்பிட்டாலும் என்ன தின்னா மயக்கம் போட்டு வந்துட்டானா போயிட்டு வைத்தியரை போய் கூட்டு வா. ஓ வாதியார் கூட்டா வைத்தியரா அப்படின்னா வைத்தியர் மருத்துவர். ஓ அப்படியா ஓ மருத்துவர் ஓ மருத்துவர் டேய் மருத்துவர் கூப்பிடுறேன். வைத்தியர் கூப்பிட்டு வாடா ஐயா மருத்துவர் அதான் வாதியாரு அந்த வயக்காடுல இருந்து வைத்தியம் போட்டாரு ஓ ஏண்டா, நான் வந்து வைத்தியரை போய் அழைச்சிட்டு வாடான்னு சொன்னேன். ஆமாங்க வாத்தியார் எங்கன்னா வாத்தியார் வந்து வாய்க்கால நல்லா வாத்தியார் பொண்ணுங்க என்னது தெரியல மாப்ள புத்தி மாவு பொண்ணு மாவு ஏண்டா, ஓ ஓ மாப்ள சரி, கம்மியாடா. அப்பா நினைக்காதீங்க எனக்கு வைத்தியம் நல்லா தெரியும் உனக்கு வைத்தியம் தெரியுமா? ஆமாங்க கையை பிடிச்சு பாடுறா. ஆளிடாளா இருக்கிறான் தெரியலையே, பாடுறா. ஐயோ, 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 இது இருக்குமோ இருக்காதோ இது கூடுமோ கூடாதோ இந்த 1.5 மாசத்துல இந்த 5 லட்சம் கோயிலாகும் ஏய், ஓ, வேணும் பேத்தி எடுத்து போறாயா என் கை பிடிச்சு பாத்துக்கறாங்க கை பிடிச்சி பாருங்க ஏய், ஓ, ஏண்டா, அவங்க கையை பிடிச்சா பார்க்க சொன்னா. ஓ அம்மா கை பிடிச்சி பார்க்கணுமா படுபாவி, என் மனைவியோட கையை பிடிச்சு பாடுறா. மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்ன அச்சம் தெரியல. அப்பா 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 இது பைபாஸா லாரி லோடா பீ லோடா அப்படி இப்படி அப்படி நிக்காம ஓட ஓடிக்குது ஏய், ஆமாடா ஓடுடா பல்லக்கு பசல் ஓடுடா ஏண்டா, அவன் மானாவில்ல. ஏய், ஏண்டா, ஓ, அவன் கையெல்லாம் பிடிச்சு பார்க்க சொன்னேன். என் மூத்த மனைவி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அவன் கையை பிடிச்சு பாருடா. உங்க மூத்திர மணி ஆமாங்க அப்படியா ஐயோ ஐயோ ஒரு சந்தோஷமான செய்தி அம்மா மாசமாக்குறாங்க இதே மனவரில் என்ன விட்டு போயிட்டானே அவனை சும்மா விடலாமா அவனை என்ன பண்றது ஒரு 4 ஜப்பரம் வாங்கி விட்டுரு போறான்
நான் உள்ள போய் ஆறரை கை விட்டு எடுத்துட்டு வாய் மூடுடா. டேய், என் மாமா இதே இடத்துல வருவாரு. அவர் வந்தாருன்னா ஒரு வார்த்தை பேசுவாரு. வாயை திறக்க கூடாது. நீ இதே கோலத்துல விட்டு போயிட்டாரு. என்ன இது? அரண்மனையே வெறிச்சோடி கிடக்கிறது. ஏழரசு இருந்தாலாம் எதையாவது பேசிக்கிட்டு இருப்பா, அப்படிலாம் யாரு கூடயாவது வம்பு சண்டை இழுத்துட்டு இருப்பா. அவ அரண்மனையில இருக்காளா இல்லையான்னு தெரியல. ஏழு, ஆமா இது உட்காந்துருக்கா. இந்த மாதிரி அமைதியா இருந்து நான் ஒரு நாளும் இவளை பார்த்ததே கிடையாது. ஒருவேளை மௌன வருதமா? ஏழு ஏழு அடி என் செல்லம். அடி என்ன ஆச்சு உனக்கு? டேய் அடி என்னை பார்க்க மாட்டியா? ஏன் என் கூட பேச மாட்டியா? அடி நான் என்னடி பண்ணேன்? சிவகாசி வேடி மாதிரி வெடிக்கிறலப்பா. ஏன் என் கூட என்ன பார்க்க மாட்டியா? என் கூட பேச மாட்டியா? என் செல்லம், உன் முட்டை கண்ணை ஏண்டி சும்மா உருட்டி காட்டுறேன். என்ன பண்ண முறுக்கின்னு பேச மாட்டேனே. முட்டை கண்ணை ஏண்டி சும்மா உருட்டி காட்டுறேன். நான் என்ன பண்ண முறுக்கின்னு பேச மாட்டேறேன். அந்த பிடிப்பேன் நீதான் எதுக்கு வேணும். உன்னை பார்த்தா என்ன தோணும். உருக்கி விட்ட மீச நீ கிட்ட வந்து பேசு. என்ன ஆசை வாட்டி முட்டை குருமா தோசை வாட்டி முட்டை குருமா தோசை. முட்டை கண்ணாலே முட்டை கண்ணா ஏண்டி சும்மா உருட்டி காட்டுறேன். நான் என்ன பண்ண முறுக்கின்னு பேச மாட்டேனே. வழிக்கு விழுந்துட்ட உன்னுடைய நடையில என்னால தாண்டி எழுந்துக்கவே முடியல. வழிக்கு விழுந்துட்ட உன்னுடைய நடையில என்னால தாண்டி எழுந்துக்கவே முடியல. படுத்துக்கிறேன் உன்னுடைய மடியில வச்சு உறவா மல்லியப்பூ தலையில. கண்ணுல தான் பார்த்து என்ன ரொம்ப கொல்லுவேன். நான் கிட்ட வந்த வேணான்னு எண்ணி தள்ளுவேன். முட்டை கண்ணாலே முட்டை கண்ணா ஏண்டி சும்மா உருட்டி காட்டுறேன். நான் என்ன பண்ண முறுக்கின்னு பேச மாட்டேனேன். பேசுறேன் அப்படி என் மேல போவோமா? அடிய வாடி அந்த மட்டும் தாண்டி நான் அடிக்க வந்துட்டாவு. மட்டும் தாண்டி நான் அடிக்க வந்துட்டாகும். எனக்கு ஏகப்பட்ட லவ்வு. எனக்கு காட்டிட்டு போயிட்டாத பப்பு. 2 பேரும் போன வாட்டி வண்டலூர் ஜூவு. ஏமாத்த நினைச்சிடுவேன் காபு. முட்டை கண்ணாலே முட்டை கண்ணை ஏண்டி சும்மா ஊற்றி காட்டுறேன். நான் என்ன பண்ண முறுக்கின்னு பேச மாட்டேறேன். தண்ணி கொண்ட குயின்னு கிட்ட வந்தாக்கா இருக்குதடா பக்குன்னு. அடிய வாடியா சும்மா காது. உன்னை மட்டும் தாண்டி நான் அடிக்க வருவண்டாவு. எனக்கு ஏகப்பட்ட எனக்கு காட்டிட்டு போயிட்டாத போகு. 2 பேரும் போன வாடி வண்டலூர் ஜூவு. ஏமாட்ட நடக்காது கொடுத்துடுவேன் காபு.
கூட பேச மாட்டியா நான் பார்க்க மாட்டியா எதுவுமே செய்ய முடியாது. டேய் ஏன்டி அப்படின்னா என் மேல கோவம் உனக்கு ஏடி என்னன்னு சொன்னா தாண்டி எனக்கு தெரியும் இல்லப்பா விஷயம் தெரியுமா? இல்ல அம்மாக்கு அழகான ஆண் குழந்தை பொறுத்து இருக்கு. கசம் கசம் அடி என்னடி ஆச்சு ஏன் என் மேல கோவமா இருக்கு என்ன விஷயம் சொன்னா தாண்டி உங்களுக்கே நல்லதா? அடி நான் என்னடி செஞ்சேன் சொன்னா தானே எனக்கு தெரியும் சொன்னதா தெரியும். ஆ. நீ ஒண்ணும் தெரியாது. பாப்பா, உனக்கு சொன்னதா தெரியும். அடி என்னன்னு சொன்னா தாண்டி எல்லா தெரியும் வேலையும் பார்த்துட்டு சொன்னதா தெரியுமா இந்த ஆளுக்கு? கல்யாண கோலத்துல இருக்கிற என்னை விட்டுட்டு அவ கொண்டான அவ பின்னாடியே வாழ பிடிச்சிட்டு போறீங்க. ஓஹோ. உன்னை சொன்னா விடலாமா? ஐயோ. அதாவது உங்க அக்கா பின்னாடி நான் போயிட்டுனே உன்னை மனவரையிலே விட்டுட்டு அதனால என் மேல கோவமா இருக்கியா அடி ஏன் உங்க அக்கா பின்னாடி போன தெரியுமா நீ ஏன் போனியோ? இப்போ உங்க அக்கா எப்படி இருக்கா தெரியுமா எப்படி இருக்கா? கர்ப்பவதியா இருக்கா அதான் ஒரு கேடு நாட்டுல. போ. என்ன கர்ப்பவதியா இருக்கிற பொண்ணுங்க சந்தோஷமா இருந்தா பிறக்கிற குழந்தை வந்து எந்தவித குறைபாடும் இல்லாம பிறக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக தாண்டி சும்மா அவகிட்ட அன்பா இருக்கிறவ நடிச்ச போன கையோட திரும்பி வந்துட்டல இந்த உலகமே நீ தான் வாழ்ந்துங்கிற இந்த பாரு போயிட்டு சும்மா அப்படி போன்னு வச்சுக்க அதாவது 10 வருஷமா குழந்தை இல்லாம பெரிய மகாராணிக்கு குழந்தை உண்டாயிருக்கு எப்ப பாரு சின்ன பொண்டாட்டி பின்னாடியே தெரிஞ்சுக்கிறான்னு தப்பா பேசுவாங்க இந்த ஊர் வாய் மூரத்துக்காக தான் சும்மா அவகிட்ட அன்பா நடிக்கிற மாதிரி நடி யோ. போன கையோட இந்த மனவரையில போட்டு கைட்டாம நேரம் வந்துட்டு இல்ல நானும் உன்னை பத்தி கம்முன்னுறா. இன்னொரு பொண்ணா இருந்தா. ஆமா, உன்னை பத்தி நானும் தவறா புரிஞ்சுக்கணும் போல. நீ என்ன பண்ணுறா வந்தியா? உலகமே நீ தான் வாழ்ந்துங்கிற உங்க அக்கா கூட சும்மா இந்த ஊர் உலகத்துக்காக அப்படின்னு தப்பா பேசக்கூடாதுன்னு அப்படி நடிச்சடி இந்த உலகமே நான் தானா? நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஏய் ஒரு சத்தியம் அடி நான் என்ன செய்யணும்னு சொல்லு நான் செய்யறேன் இப்போ எங்க அக்காவை பார்க்க கூடாது. எங்க அக்காவை பேசக்கூடாது. எங்க அக்கா குழந்தைய போய் நீ பார்க்கவே கூடாது. அடி அவ்வளவுதானா ஆமா. ஏய் சத்தியமா சொல்றேன் ஒக்கா முகத்தை பார்க்க மாட்டேன் ஒக்காவோட பேச மாட்டேன் ஏன் அவளுக்கு பிறக்கிற குழந்தைய கூட நான் போய் பார்க்க மாட்டேன் என்னை மீறி நீ போய் பார்த்தா தாலி அறுத்தால இப்ப சந்தோஷம் தானே உனக்கு சந்தோஷம் தான். சந்தைக்கு வந்த கிளி அட சொல்லி பேசுதடி சந்தைக்கு வந்த கிளி அட சொல்லி பேசுதடி முத்தம்மா 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 காருக்கு மாலை பூவாடிடுதேனே காருக்கு மாலை பூவாடிடுதேனே சந்தைக்கு வந்த கிளி அட சொல்லி பேசுதடி சந்தைக்கு வந்த கிளி அட சொல்லி பேசுதடி Come on.
சந்தோஷமா இருந்துட்டு காலத்தை கழினா முகத்தை மூணு தூக்கி வச்சிருக்கேன். ஏங்க, நீங்க தான் எனக்கு இவ்வளவு எடுத்து சொல்றீங்களே. ஆமா. இப்பயும் உங்களை நான் புரிஞ்சுக்காத இருப்பேனாங்க, ஏங்க? ஐயா இதெல்லாம் சந்தோஷம். என்னன்னு தெரியல, சந்தோஷமான செய்தி. அப்பப்போ வரப்ப பாரு உன்னை. டேய் நான் பாவி சிவ பூஜையில காடி நோஞ்ச மாதிரி நோஞ்சிருக்கேன். ஏடா கதவை தட்டிட்டு வர மாட்டியா? சாப்பாடு போட்டு இருக்கிறதான உள்ள வந்துச்சு. நான் பாட்டு வந்துட்டேன். டேய் டேய் போ. தப்பா நினைக்காதீங்க. அம்மாக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. டேய்ல மொக்காவுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கானா? என்ன வா வா போய் பாத்து. என்ன உன்னைய வைப்பா. டேய். அது மட்டுமா உங்களை மாதிரி அழகா தங்க தங்க சூப்பரா இருக்கு. போட்டு அது கூட மாதிரி போடா. அடி பாடி பாய் அபி. டேய் அடி மொக்காவுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கானா? போய் பாத்துட்டு வரலாம் வா ரெண்டு பேரும். நீ எனக்கு என்ன சத்தியம் பண்ண? என்ன என்ன சத்தியம் பண்ண? என்னடி சொன்ன? அதாவது உங்க அக்கா முகத்தை பார்க்க மாட்டேன், உங்க அக்காவோட பேச மாட்டேன்னு சொன்னேன். எங்க அக்கா குழந்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னியா? ஆ. இப்ப எப்படி? எதை வச்சு கூப்பிடுறீங்க? எப்படி கூப்பிடுறீங்க? எதுக்கு கூப்பிடுறீங்க? யாரை கூப்பிடுறீங்க? எதுக்கு யாரை கூப்பிடுற? ஏடி நம்ம போயிட்டு பார்க்கலன்னா ஊரு தப்பா பேசும். ஆமா, ஆமா. குழந்தை இல்லாம 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்குது, அதை கூட பார்க்காம ரெண்டு பேரும் கும்மாலம் வச்சுக்கிறாங்க, தப்பா பேசுவாங்கடி. இந்த ஊர் உலகத்துடைய வாயை மூர்த்துக்காவது போய் பார்த்துட்டு வரலாம். வாடி வாடி. அப்படியா சொல்றீங்க? கூப்பிடுறேன். என்னையா கூப்பிடுற? நீ போய் பாரு. டேய் நீ வரமாட்டியாப்பா? வரமாட்டேன். ஆண்டி சரி நீ வரலாம் பரவாயில்ல, நானாவது போய் பார்த்துட்டு வரேன். ஆமா இதோட போயிட்டியோ? வரேன்டி. ரெண்டாவது போ. என்ன கூப்பிட்டு நோக்கா என்ன வருது? தளபதியாரே. தளபதியாரே, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நன்றாக தான் இருக்கு. அழைத்த காரணம் நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நன்றாக இருக்கிறார்கள். தளபதியாரே, எனக்கும் திருமணம் ஆச்சு. திருமணம் எங்க அக்கா வீட்டுக்காரர் கூட. அக்கா வீட்டுக்காரோட திருமணம் நடந்து விட்டது. தளபதியாரே, எங்க அக்காவும் எங்க அக்கா வீட்டுக்காரும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க. அவங்க குடும்பம் பண்ண விடக்கூடாது. அவங்க வாழ விடக்கூடாது. அவங்கள ஒண்ணு சேரவே விடக்கூடாது. நீ என்ன பண்ண தெரியுமா? என்ன செய்ய வேண்டாம்? அந்த குழந்தைய நீ அடியோட அழிக்கணும். அடியோட கண்ணு வேண்டாம். நான் இருக்கிறேன் கருது. நான் இருக்கிறேன். எனக்கு கூட பிறந்த யாருமே இல்லை. இருக்கும் போதால் நீ எனக்கு தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அண்ணன் இருக்கு வரை குறை என்பது என்ன? சொல்லிவிட்டேன். அது மட்டும் கிடையாது. என்ன? கரு வருக்கிறேன் சொல்ல அல்லவா? ஆனால் செய்து முடிக்கிறேன். கண்டிப்பாக முடிக்கிறேன். என்ன கேக்குறீங்களோ? எப்ப கேக்குறீங்களோ? ஏழு அரிசி தருவாங்க. அடடடடா. இந்த வேலை செய்து முடித்தான் எப்போது எது கேட்டால் தண்டுக்கு தரேன். கண்டிப்பாக சத்தமாக அடடடடடடடா. சரி பிறப்பு நான் பார்த்துக்கிறேன். நான் நினைத்த எண்ணம் நிறைவேற போகிறது. போட்ட திட்டம் வேற ஒருவரை காத்திருக்க சொல்லுவாங்க. நேரம் வந்து விட்டது. பிறகு நான் பார்க்கிறேன் பார். அது மட்டுமா? பிள்ளை பிறந்திருக்க சொல்லிவிட்டேன். கரு இருக்க வேண்டாம். அறுத்து விட்டான். நாட்டுக்கு மகாராஜா நானே தான். அப்படி இருக்கே சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான். சத்தியம் மட்டும் இருக்கட்டும். அது மட்டும் இல்லை. சாட்டாய் இந்த எழிலரசி சுத்தி விட்டு இருக்கிறேன். ஆட்டம் நான் பாத்துக்கிறேன்.